and y equal to a into 1 minus cos theta. Prove that அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. At theta equal to pi by 2. Theta equal to pi by 2ன்ற பாயிண்ட்ல y double dash equal to 1 by a னு ப்ரூவ் பண்ண போறோம். y double dashனா என்னது? அது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் இல்லையா? செகண்ட் டெரிவேட்டிவ். y dashங்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். y double dashங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ்னா y-ய 2 times 1 by 1 ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற xy-ய எழுதிக்கலாம். given x equal to இங்க a ஒன்று வெளியே இருக்கு, a into theta plus sin theta அப்படின்னு இருக்கு, and y is equal to a into 1 minus cos theta அப்படின்னு இருக்கு. 1 minus cos theta ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், y dash கண்டுபிடிக்கணும். y dashங்கிறது என்ன தெரியும் நமக்கு? y dashங்கிறது dy by dx இல்லையா? y dash is dy by dx. அண்ட் இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு. தீட்டாங்கிற பேராமீட்டர்ல பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் டீலையோ இல்லை தீட்டாலேயோ எக்ஸும் ஒய்யும் இருந்துச்சுன்னா நம்ம dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? இங்கே தீட்டால இருக்கிறனால dy by d theta divided by dx by d theta. இதுதான் நமக்கு வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகே, அதனால நம்ம dx by d theta போட்டுக்குவோம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் திஸ் x வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? தீட்டா. ஓகே, தீட்டால தான் இருக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தீட்டா பேராமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a கான்ஸ்டன்ட். இந்த வெளியே இருக்கிற a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. தீட்டாக்கு டிஃபரன்சியேஷன் 1, ஏன்னா we are differentiating this theta with respect to theta, அதாவது d theta by d theta ன்னு வரும், அதனால இது 1 வந்துடும். எப்படி நம்ம x-க்கு டிஃபரன்சியேஷன் with respect to x 1 சொல்றோமோ அதே மாதிரி தான். அண்ட் சைன் தீட்டாக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரியும்? காஸ் தீட்டான்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து இது இருக்கட்டும். அடுத்தது வந்து yக்கு பண்ணிக்கலாம். dy by d theta, differentiation of this y with respect to theta. a அப்படியே இருக்கட்டும். இந்த 1க்கு டிஃபரன்சியேஷன் 0 ஆயிரும், அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் மைனஸ் இருக்கு. காஸ் தீட்டாவுடைய டிஃபரன்சியேஷன் என்னது? இட்ஸ் மைனஸ் சைன் தீட்டான்னு தெரியும். ஸோ this is equal to minus into minus plus ஆயிரும். அதனால இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும்? a sin theta. இப்ப dy by d theta is equal to differentiation of y with respect to theta. so இந்த a constant அதை அப்படியே வச்சுக்குவோம். இந்த 1க்கு டிஃபரன்சியேஷன் 0 ஆயிரும், அதனால வந்து இந்த மைனஸ் ஒன்று இருக்கு, அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோம். பிராக்கெட் போட்டு எழுதிக்கங்க. cos theta உடைய டிஃபரன்சியேஷன் வந்து மைனஸ் sin theta. ஓகே, ஈக்குவல் டு இப்போ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ்ன்னு ஆயிரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த dx by d தீட்டால நமக்கு வந்து 1 பிளஸ் காஸ் தீட்டா இருக்குல்ல, இதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய தடவை இதை யூஸ் பண்ணியிருக்கோம். 1 பிளஸ் காஸ் தீட்டா வந்துருச்சுன்னா என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும்? 2 இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. and dy by d thetaல sin thetaன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம்? 2 sin theta by 2 cos theta by 2. இதுவும் நம்ம previous videosல explain பண்ணியிருக்கோம். sin 2 theta formula என்னது? நமக்கு 2 sin theta cos theta ன்னு வரும். இப்ப sin theta ன்னு வரனால angle 2 ஆல டிவைட் ஆயிரும், அதனால இது 2 sin theta by 2 cos theta by 2 ன்னு வருது. ஓகே, இதை வந்து நீங்க sin thetaக்கு சப்ஸ்டியூஷன்ஸ் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபார்முலால போட்டு dy by dx போடுவோம். dy by dx is equal to என்னது? நமக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்கோங்க? y டபுள் டேஷ்னு கொடுத்துருக்கறனால இதை நம்ம y டேஷ்னு எழுதிக்குவோம். dy by dx ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? dy by d theta parametric ஃபார்முக்கு divided by dx by d theta. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. வாட் இஸ் dy by d theta? இங்க இருக்கு, dx by d theta அங்க இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர்ல dy by d theta என்னது? 2a into sin theta by 2 into cos theta by 2 divided by denominatorலையும் 2a cos square theta by 2 வருது.
2a கேன்சல் ஆயிரும், ஒரு cos theta by 2 கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது நமக்கு என்னது, sin theta by 2 by cos theta by 2, that is tan theta by 2. இது இருக்கு நமக்கு, இதுதான் நமக்கு y dash. ஓகே, y dash is equal to என்ன வந்துருச்சு, tan theta by 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு y double dash வேணும் இல்லையா, இதை வந்து நம்ம again differentiate பண்ணிக்கலாம். Differentiating again with respect to x. With respect to x பண்ணோம்னா இது என்ன ஆயிரும், நமக்கு y double dash ஆயிரும். tan theta by 2 க்கு differentiation என்னது, tan x க்கு secant x. So tan theta by 2 க்கு secant square theta by 2. And theta by 2 is another function. So அதோட differentiation ஐயும் multiply பண்ணணும். இது tan குள்ள theta by 2ன்ற function இருக்கு. So தீட்டாக்கு வந்து 1 ஆயிரும் with respect to தீட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கனால. So இந்த 1/2 மட்டும் இருக்கும். And again தீட்டா is another function. அதனால தீட்டா parameter, அதுக்கு நம்ம வந்து differentiate பண்ணணும் with respect to x. So அது வந்து differentiation of theta with respect to x வந்து d theta by dx. நான் repeat பண்றேன், tan theta by 2 with respect to x நம்ம differentiate பண்றோம். tan க்கு secant square theta by 2 அது அப்படியே போட்டுருங்க. and theta by 2 உடைய differentiation வந்து இங்க 1/2 thetaக்கு 1. and again வந்து with respect to x பண்ணும்போது d theta by dx அதையும் நம்ம include பண்ணிக்கணும். ஓகே, இப்ப equal to இந்த 1/2 முன்னாடி எழுதிக்கங்க, secant square theta by 2 வச்சுக்கோங்க. and d theta by dx க்கு substitute பண்ணிக்கங்க. what is d theta by dx, நம்ம already வந்து dx by d theta கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். what is dx by d theta, அது வந்து என்ன போட்டிருக்கோம், dx by d theta இந்த இருக்கு 2a cos square theta by 2, அதை வந்து நீ substitute பண்ணிக்குவோம், 2a cos square theta by 2. ஓகே, அதனால dx by d thetaங்கிறது 2a cos square theta by 2. இப்ப நமக்கு வேண்டியது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறது d theta by dx க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப d theta by dxங்கிறது என்னது, இதோட ரெசிப்ரோக்கல் 1/2a into cos square theta by 2. இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல அதை போட்டுக்கோங்க, 1/2a. எதுக்காகனா இந்த d theta by dx க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1/2a into cos square theta by 2 அப்படின்னு வந்துரும். ஓகே, this is equal to இந்த cos square theta by 2, right? அதுக்கப்புறம் வந்து இந்த 1/2 இருக்குல்ல, இந்த 1/2வையும் 2a-வையும் இந்த 1/2வையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துரும், 1/4a அப்படின்னு வந்துரும், 1/4a வந்துரும். அதுக்கப்புறம் இந்த secant square theta by 2 இருக்கு. இந்த cos square theta by 2 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா அது என்ன ஆயிரும், அது ஒரு secant square theta by 2, because you know cos theta is equal to 1/sin, cos theta is equal to 1/secant theta, or secant theta is equal to 1/cos theta. அதனால இதை நம்ம மேல கொண்டு போய் secant போட்டுட்டோம். இப்ப வந்து 1/4a into secant square theta by 2 into secant square theta by 2 secant power 4 theta by 2 ஆயிரும். ஓகே, so left hand sideல என்ன இருக்கு நமக்கு, therefore y double dash தான் நம்ம போட்டுட்டே வந்தோம், அதுதான் நமக்கு இப்படி வந்திருக்கு. and இப்போ நம்ம questionல என்ன கொடுத்திருக்காங்க, at theta equal to 1/2 theta equal to என்ன கொடுத்திருந்தாங்க, pi/2 கொடுத்திருக்காங்க. pi/2ல y double dash equal to 1/a ப்ரூவ் பண்ணணும். அதனால இப்போ என்ன பண்ணிருங்க, at theta equal to 1/2, theta equal to pi/2, what happens to this y double dash, y double dash is equal to 1/4a into secant power 4, thetaக்கு என்ன பண்ணிருங்க, pi/2 போட்டுருங்க, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அதனால இது என்ன ஆயிரும், நமக்கு 1/4a into secant power 4 pi/4 வந்துருச்சு இல்லையா, pi/4 வந்துருச்சு. இதை எப்படி எழுதிக்கலாம், 1/4a into secant pi/4 the whole power 4 எழுதிக்கலாம். and you know secant pi/4ங்கிறது என்னது, it is
√2 இல்லையா, √2 பவர் 4. cos pi by 4 வந்து 1/√2. cos pi by 4 is equal to 1/√2 வரும். இது வந்து அதோட ரெசிப்ரோக்கல், அதனால வந்து நமக்கு என்ன வரும், √2 வந்துரும். 45 degrees pi by 4 னா √2 பவர் 4. what is √2 பவர் 4? இங்க 1/4a இருக்கு. √2 into √2 into √2 into √2. √2 into √2 அது ஒரு 2 equal to 4. ஓகே, அப்ப அதோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு 4 வந்துருச்சு. ரைட், இன்டூ 4 போட்டுக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு 1/a வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், y double dash is equal to 1/a. இதைத்தான் நம்மளை ப்ரூவ் பண்ண